சூரியன் ஒளி வீசிய வண்ணம் இருக்கிறார். இந்த ஒரு வானத்தில் ஒரு ஃப்ளைட் ஒன்று போய்கொண்டிருக்குது, தெரியும் நினைக்கிறேன். மேலால் ஒரு இன்றைக்கு நான் என்னத்தை காட்ட போகிறேன்னு எங்களோட வீட்டு தோட்டத்தை பற்றி தான் காட்ட போகிறேன். பாருங்கள், வீட்டு தோட்டத்துக்கு இன்றைக்கும் அந்த மண் நாற்றுக்கள் கொஞ்சம் தாமதித்து தான் வேற இருக்கின்ற காரணத்தினால இந்த மண்ணை தான் காட்டணும். இதுதான் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், நாங்கள் வாங்குகிற கொம்பஸ்ன்னு சொல்லி. இந்த இது என்னென்னு சொன்னால் இந்த மரத்தூள்கள், மற்றது இந்த விலங்கினத்தின் கழிவுகள், இதுகள் எல்லாத்தையும் சேர்த்து இதை பசளியாக்கி இவர்கள் என்ன செய்வார்கள் சொன்னால் விற்பனை செய்வார்கள். இப்படி நான் காட்டுறார்கள், இப்படி ஒரு பேக்கில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்வார்கள். இதில் 40 லிட்டர் என்று சொல்லி இருக்குது. இதுதான் அந்த மண். இதெல்லாம் ஆற்றுக்கள் பதியம் போட்டிருக்குது பாருங்கள். இது நாங்கள் போன முறை இங்கே வாங்கி பதிவு செய்த நாட்டு பயனடைஞ்ச நாற்றுக்கள். தக்காளி இருக்குது, கொத்தல் மிளகாய் இருக்குது, கத்தரி இருக்குது, இதோட பூசணி, ஒரு நீத்து பூசணி வகையான ஒரு பூசணி ஒன்று இருக்குது, கோச் என்று சொல்கிறது. அடுத்தது தக்காளியிலையும் 2-3 விதமாக இருக்குது. உருண்டை தக்காளி இருக்குது, நட்சத்திர தக்காளி இருக்குது, இது அந்த கொத்தல் மிளகாய், இதுதான் அந்த கோச்சுன்னு சொல்கிறோம். இது அடுத்தது பாருங்கள், மஞ்சள் நிற பூசணி இருக்குது. இப்படி இதெல்லாம் போன முறை நட்டது. இந்த முறை மண் தயாரான நிலையில் இருக்குது. இது நாங்கள் அவைகிட்ட வாங்கின காம்போஸ்ட். எங்களோட மண் என்ன கொஞ்சம் இறுக்கமான மண். இதை காட்டுறோம் பாருங்கள். இது சரியான கல் மாதிரி இறுக்கமான மண். இந்த மண்ணுக்குள்ளே என்னென்னு சொன்னால், அடியில் நாங்கள் எங்களோட வீட்டு பாவனைக்கு எடுக்கிற இந்த மரக்கறி வகையிலிருந்து கிடைக்கின்ற கழிவுகளில் எல்லாத்தையும் இதுக்கு கொம்பஸ் ஆக்கி இந்த மண்ணுக்குள்ளே சேர்த்து வச்சுருக்கோம். இந்த மண்புழுக்கள் எங்களுக்கு விவசாயி இந்த தோழன் மண்புழு தான். மண்புழு எங்களுக்கு ஒரு ஊடகமாக ஒரு எங்களுக்கு ஒரு உதவியாளனாக இருக்குது. பாருங்கள், இது பூசணி எங்கள் வீட்டில் நிற்கிற ஒரு தேசிக்கண்டு. இப்போ நான் இன்னொரு விஷயம் காட்ட போகிறேன். நாங்கள் அப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்தால் அந்த நாற்றுக்களுக்கு தண்ணி விட போகிறோம். பாருங்கள், காட்டுறேன். இது நாங்கள் எல்லா நாட்டும் போட்டுருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் காட்டி விட்டால் சரி இல்லை. தண்ணி நட்ட நாற்றுக்களுக்கு தான் மிளகா கண்டு சும்மா கீழ் ஈரம் இருக்குது, மேலுக்கு சும்மா கொஞ்சம் நினச்சி விட்டால் சரி. கீழ் மண்ணுக்குள்ளே ஈரம் இருக்குது, மேலே காயாமல் கொஞ்சம் நினச்சி விட்டால் சரி. அவ்வளோதான். இன்றைக்கு மற்ற இதுக்கெல்லாம் கீரை ஊடுறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இதுக்கு கீரை போட்டுருக்கு பார்த்தீங்க. இதற்கெல்லாம் எல்லாம் நாட்டு போட்டு வச்சிருக்குது. விரைவாக முளைத்து வருவேன். வெயில் வேறு தொடங்கிட்டு தானே இந்த சூட்டுக்கு விரைவாக எல்லாம் முளைச்சி வருவேணும். மற்றது இந்த வாரங்க இதில் தான் நம்ம போஞ்சி கண்டு நாட்டுறதுக்கு வேலி அடைச்சிருக்கு. இதில் படந்து, இந்த வேலியில் படந்து வருவார். இந்த பெரிய பாத்திரங்களில், இந்த பெரிய சாடிகளில் தான் பூசணி நாட்டுறதுக்கு மண் தயாரான நிலையில் இருக்குது. எல்லாம் கொம்போஸோடு கலந்து நாற்றுகள் நடுறதுக்கு தயாராக இருக்குது. வெகு விரைவாக உங்களுக்கு ஒரு அடுத்த பச்சை பசையில ஆரம்ப நிலை தோட்டத்தோடு சந்திக்கிறேன். இன்றைக்கு இவ்வளவு தான். இதுக்கு ஒரு அப்பிள் கண்டு நிற்குது. இது சிறிய கண்டு தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு 10 காய் காய்க்கும். இப்போ எல்லாம் பழுத்து கொண்டு வந்துட்டார். உங்களோட நிலம் இறுக்கமான நிலம் கொண்டபடியாக இங்கே தாவரங்கள் பெரிய பாரிய அளவில் வளர்ந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். மற்றபடி இன்றைய பொழுது உங்களுக்கு நல்ல பொழுதாக அமையட்டும். அடுத்த எங்களோட க்ரீன் கார்டன் போட், அதாவது பச்சை தோட்டம் உங்களோடு பங்கு போட காத்திருக்குது. அடுத்த காணொளியில் சந்திப்போம். இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நன்றி, வணக்கம்.